என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக புட்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். சோதனை வரும், ஆனால் நீ சோதனையில சாவதில்ல, நான் உன்னை காப்பேன். சத்துரு விரும்புகிறதான நீ செத்து போயிருவே அப்படின்னு, சத்துரு சொல்றதான நீ செத்து போ, ஆனா ஆண்டவர் சொல்ல நீ சாவதில்லை, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நித்திய பாதுகாப்பேன். உனக்கு நித்திய பாதுகாப்பு தர்றேன். நீ நேசிக்கிறதுனால நான் உனக்கு நித்திய பாதுகாப்பு தரேன். எது உன்னை சாகடிக்கணும்னு சொல்றதோ அது உன்னை சாகடிக்காது. எது உன்னை சாகடிக்கணும்னு சொல்லுதோ அதனால நீ சாக போகிறது இல்லை, நான் உன்னை காப்பேன். இது ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 121 அது 3-8 வரைக்கும் ஆண்டவர் காப்பே 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 காப்பே. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காப்பேன். எல்லா திங்களுக்கும் விளைக்கும் உன்னை காப்பேன். ஆண்டவர் சொல்றார். ஆமென். 3 உன் காலை தள்ளாத விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்து இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அடுத்து கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு எப்படி இருக்கிறாரா? நிழலா இருக்கிறார். பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை. கடைசி வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன் போக்கை உன் வரத்தை இது முதல் கொண்டு from now on ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. யார் பாதுகாக்கிறார்? ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்கள் மேல் எப்படி இருக்கிறதா? வைக்கப்பட்டிருக்கிறது.